பிரிட்டிஷ் இவங்களுக்கு தண்டனையா பீரங்கியில சுட்டு உடம்ப செதறடிக்க வச்சு கொண்டாங்க. அப்படி என்ன தப்பு பண்ணாங்கன்னு பார்ப்போம். 1806 வேலூர் கோட்டையில இந்திய சிப்பாய்கள் 1000 சிப்பாய்களுக்கு மேல வேலை பார்க்குறாங்க. பிரிட்டிஷ் சிப்பாய்கள் ஒரு 300 பேருக்கு மேல இருக்கிறாங்க. தொடர்ச்சியா அவங்களுக்கு நெருக்கடி நடந்துகிட்டே இருக்கு பிரிட்டிஷ் ஆட்களால. பிரிட்டிஷ் சிப்பாய்களோட கம்மியான சம்பளம் கொடுத்துருக்காங்க. சரியான பதவி உயர்வு கிடையாது. அவங்களோட மத அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்படுறத அவங்க உணர்ந்தாங்க. வட்ட வடிவிலான ஒரு தொப்பி தான் கட்டாயமா அணியணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாரு அப்ப இருந்த பிரிட்டிஷ் அதிகாரி ஜான். இது மாதிரி பல நெருக்கடிகள் தொடர்ச்சியா நடக்கிறத தாங்கிக்க முடியாம ஒரு 29 பேர் போராட்டத்தில் இறங்குறாங்க. அவங்க எல்லாரையுமே சிறைப்பிடிக்கப்பட்டு கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மற்ற இந்திய சிப்பாய்கள் நேரத்துக்காக காத்திருந்தாங்க. 1806 நள்ளிரவு 2 மணிக்கு தூங்கிட்டு இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளை சுட்டு கொல்றாங்க. தப்பிச்சு ஓடின சில ஆட்களையும் துரத்தி கொள்றாங்க. அவங்களோட அலறல் சத்தம் கோட்டை செவரில் எதிரொலிக்க நம்ம இந்திய சிப்பாய்கள் கட்டுப்பாட்டுல கோட்டை வருது. கோட்டைக்கு மேல திப்பு சுல்தான் கொடியை ஏத்துறாங்க. சந்தோஷத்துல நம்ம ஆட்கள் கோட்டை மதில் சோறு மேல ஏறி ஆடுறாங்க. இது எல்லாத்தையும் ஆற்காட்டுல முகாமிட்டு இருந்த கில்லஸ்பி கேள்விப்பட்டதும் அவரோட குதிரைப்படையை எடுத்துக்கிட்டு பீரங்கிகளை எடுத்துக்கிட்டு நேரா வேலூர் கோட்டையை பார்க்க வேகமா வந்தாரு. சந்தோஷத்துல நம்ம ஆட்கள் கோட்டையோட கதவு திறந்தே வச்சிருந்தாங்க. அது அவருக்கு சாதகமா இருந்ததுனால நேரா உள்ள வந்தவர் அங்க இருக்கிற எல்லாருமே சுட்டு காலி பண்ணாரு. 300க்கு மேல இந்திய சிப்பாய்கள் இறந்து போனாங்க. அதுல உயிருக்கு பயந்து ஓடுன சில பேரை கைது பண்ணி பீரங்கிக்கு முன்னாடி நிறுத்தி சுட்டு கொன்னாரு. பீரங்கி சுட்டதுல உடம்பு செதறி அங்கங்க சின்ன பின்னமா கிடக்க அதை சாப்பிடுறதுக்காக கழுகு கூட்டம் வானத்துல வட்டமிட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷோட கொடூரமான தண்டனை கொடுத்ததுக்கு காரணமே இந்தியர்கள் பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு நம்ம கனவுல கூட நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா நடந்தது என்னன்னா இந்தியர்கள் அதுக்கு பிறகு பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கான முக்கிய காரணமா இருந்ததே இந்த சிப்பாய் கழகம் தான்.